Come on guys, let's explore. Hi, hello family. Hi friends, I'm just extending my warm welcome to the dearest brothers and lovely sisters out there. This video is all about DJNM. யூடியூப்பில் நர்சிங் ரிலேட்டடான வீடியோஸே ரொம்ப கம்மி தான். அதுலேயும் டிஜேஎன்எம் பற்றி சொல்லவா வேணும். இதுலேயும் தமிழில் அப்சல்யூட் கொஷின் மார்க். இங்கே நிறைய பேருக்கு டிஜேஎன்எம் பற்றியும் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டா என்ன பண்ணலாம், என்னென்ன கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவேர்னஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் நர்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறதால எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இட் வில் ஹெல்ப்ஃபுல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஜிஎன்எம், டிப்ளமா இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி. ஒரு பர்சன் 12th முடிச்சுட்டு தன்னுடைய கெரியர் நர்சிங் ஃபீல்டில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டோ, இல்லைனா நர்சிங் படித்தா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு ரிலேட்டிவ் சொல்கிறத கேட்டோ, இல்லைனா நர்சிங் முடிச்சுட்டு ஃபாரின் போய்ட்டு லட்சமாக சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டோ, இல்லைனா ஐ வாண்ட் டு சர்வ் மை கண்ட்ரின்னு ஒரு பேஷனேட்டோடவோ இந்த நர்சிங் கோர்ஸ் வந்து சேர்ந்துருக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ஒரு டிஜிஎன்எம்மாக இருந்தால் நீங்கள் ஏன் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணிங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் டியூரேஷன் 3 வருஷம் தாங்க. ஆனால் அந்த 3 வருஷத்தில் அவங்க படுற பாடு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தென் டிப்ளமோ நர்சிங்க்கும் பிஎஸ்சி நர்சிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா, பிஎஸ்சி நர்சிங் தேரி கிளாஸஸில் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிப்ளமோ நர்சிங்ஸ் வந்து கிளினிக்கல் ஏரியாஸில் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டெக்னிக்கலாக போத் ஆர் நர்சஸ். ஈவன் தோ ஜாப்லன்னு பார்க்கும்போது சேலரி டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யுது. என்ன தான் இருந்தாலும் அட் த எண்ட் பிஎஸ்சி நர்சிங் ஒரு டிகிரின்றதால அவங்களுக்கு மல்டிபிள் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிப்ளமாவுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்க எல்லா நர்சிங் எக்ஸாம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு டிஜிஎன்எம்க்கு என்ன குவாலிஃபிகேஷன்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூஸ்வலாக 3 இயர்ஸ் டிஜிஎன்எம் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒன்று ஃபர்தராக படிக்க போவாங்க, இல்லைனா ஜாப்க்கு போயிடுவாங்க. படிக்கிறதுன்னு பார்த்தா போஸ்ட் பிஎஸ்சி 2 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா சம் ஸ்பெஷாலிட்டி ஏரியாஸ் லைக் பீடியாட்ரிக், சைக்காட்ரிக் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட் டிப்ளமா கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும், அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஜாப்லன்னு பார்த்தா கவர்மெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுற ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நர்சிங் ஆஃபீஸர் அண்ட் ஸ்டாஃப் நர்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி கவர்மெண்ட் செக்டார்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் ப்ரைவேட் கிளினிக்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் இன்னும் சில பேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு ஃபாரின் போகிறதுக்கு பிளான் போடுவாங்க. எய்ம்ஸ் மாதிரியான ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனில் நம்ம ஒரு ஸ்டாஃப் நர்ஸாவோ இல்லை நர்சிங் ஆஃபீஸராகவோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம எய்ம்ஸ் கண்டக்ட் பண்ணுற நார்செட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். நீங்கள் டிஜிஎன்எம்மாக இருந்தால் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு 50 பெட்டட் ஹாஸ்பிட்டலில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். ஆனால் பிஎஸ்சி நர்சிங்க்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஆனால் 2 பேருக்குமே இன்னொரு க்ரைட்டீரியா என்னென்னா அவங்களுடைய கோர்ஸில் 50% மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அனதர் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் ஜிப்மர் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்குது. இங்கே நம்ம நர்ஸாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இதுக்கும் நமக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது ஃபார் டிஜிஎன்எம். ஆனால் இவங்க இத்தனை பெட்டட் ஹாஸ்பிட்டல் தான் வேணுன்ற மாதிரி எந்த ஸ்பெசிஃபிக்கும் பண்ணலை. பட் 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி வைக்கிறது தான் பெட்டர். அப்படி நம்ம வாங்கி வச்சோன்னா நம்ம ஃபாரின் போகிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இஎஸ்ஐன்றது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் நர்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நமக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஃபார் டிஜிஎன்எம். தென் ரயில்வேஸில் நர்சிங் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கும் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. தென் மிலிட்ரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம டேரெக்டாக எழுத முடியாது. போஸ்ட் பிஎஸ்சி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மிலிட்ரி எக்ஸாம்ஸ் வந்து கொடுக்கலாம். தென் அடிஷ்னலாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ இஸ்ரோ இல்லைனா நம்ம கல்பாக்கத்தில் இருக்க அட்டாமிக் பவர் பிளான்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய என்டிட்டிஸில் கூட நர்சிங் வேக்கன்சிஸ் வந்து வெளியிடுவாங்க. அந்த வேக்கன்சிஸை வந்து நம்ம அந்த ஜாப் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த வெப்சைட்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிவிட்டு அவங்க எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த க்ரைட்டீரியா, அவங்க அந்த அப்பப்போ வர நோட்டிஃபிகேஷனில் என்ன க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சீக் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம ஏன் வந்து கொஞ்சம் என்ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறோன்னா, இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஹை சேலரி, ஜாப் செக்யூரிட்டிஸ், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ், நிறைய நம்ம ஃபேமிலிக்கும் சரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். தென் அடுத்ததாக ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தோன்னா எம்ஆர்பி அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்க்கும் ஒரு எக்ஸாம்ஸ் வைப்பாங்க இல்லையா, அந்த எக்ஸாம்ஸ் தான். சம்டைம்ஸ் மெடிக்கல் போர்ட்ஸ் ஆர் கமிட்டிஸ் கூட நர்சிங் வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்பவுமே செக் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃப்ரம் த ஆல் ஓவர் த வெப்சைட்ஸ் ஆர் எனி அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்.
தென் அடிஷ்னலாக நம்ம எல்லாருக்கும் நர்ஸ்னாவே கிளினிக்கல் செக்டர்ஸ்லேயும் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற நர்ஸ் தான் நம்ம மீன் பண்ணுவோம். ஆனால் அதையும் தாண்டி ஹோம் நர்சஸ் ஆர் ஃபாரன்சிக் நர்சஸ்னு அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நர்சிங் ஃபீல்ட் ஜாப்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லை. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். எவ்ரிடே இஸ் எ ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகம் பெட்டர். ஸோ ஆல் த பெஸ்ட் காய்ஸ். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட்